ஏய் நிதின், உன்னை என்ன பண்ண சொன்னேன்? ஒரு இடத்துல உட்கார தானே சொன்னேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு சும்மா ஓடிட்டே இருக்க? இங்கதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா ஸ்கூல்லயும் உன் தொல்லை தாங்க முடியல. எல்லா டீச்சர்ஸும் கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸ்லயும் ஒரு இடத்துல உட்காரவும் மாட்டேன். ஏன்டா இப்படி பண்றேன்? என்னால முடியலடா உன்னை வச்சுக்கிட்டு. அம்மா மேல கொஞ்சமாச்சும் பாவம் பாருடா, ஒரு இடத்துல உட்காருடா. இது மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்க உங்க வீட்லயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம உதவி செய்யறது முதல்ல இந்த கண்டிஷன்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த கண்டிஷனுக்கு பேரு ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். ADHD அப்படிங்கிறது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர், அதாவது நம்ம நரம்பு மண்டல வளர்ச்சி தொடர்பான ஒரு குறைபாடு. இதுல முக்கியமான சிம்டம் அப்படின்னு பார்த்தோம்னா கவனம் சிதறது. இந்த கவனம் சிதறது காரணத்தினால ஒரு வேலையை முழுசா முடிக்க முடியாம அடுத்தடுத்த வேலைக்கு தாவிட்டே இருப்பாங்க. அவங்க பாதியில விட்டுட்டு போன வேலையுமே திரும்ப கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. கவனம் சிதறதுனால மத்தவங்க பேசுறத கவனிக்க முடியாம போகிறது, அவங்களோட பொருட்கள் எல்லாம் ஈஸியா தொலைச்சிட்டு வந்துடுறது, இந்த மாதிரி விஷயங்களுமே நம்மளால பார்க்க முடியும். ADHDயோட இன்னொரு முக்கியமான சிம்டம் அப்படின்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி. பொதுவா நம்ம குழந்தைங்க துருத்துருன்னு இருக்கிறது தாண்டி ரொம்பவே அதிகமா துருத்துருன்னு இருப்பாங்க. இந்த காரணத்தினால ஒரு இடத்துல உட்கார முடியாம கஷ்டப்படுறது, ஒரு மோட்டரை கட்டி விட்ட மாதிரி சுத்திட்டே இருக்கிறது, அது வீடோ கிளாஸ் ரூமோ வெளி இடமோ இல்ல ஃபங்க்ஷனோ எங்கேயா இருந்தாலுமே உட்காராம இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருக்கிறது, பாக்குற இடத்துல எல்லாம் ஏறி ஏறி நின்றுட்டு இருக்கிறது, ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போனா கூட அவங்களோட பொருட்கள் எல்லாம் அவங்க பெர்மிஷன் இல்லாம எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கிறது, ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க முடியாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். இந்த காரணத்தினால நம்ம எப்பவுமே அவங்களை கண்காணிச்சுட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அவங்களோட டேர்னுக்கு வெயிட் பண்றதுக்கு கஷ்டப்படுறது, இன்னொருத்தவங்க பேசிட்டு இருக்கிறப்ப குறுக்க பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ADHDயோட இன்னொரு முக்கியமான சிம்டம் தான் இம்பல்சிவிட்டி. அதாவது ஒரு விஷயத்த செஞ்சா அதோட விளைவு என்னவா இருக்கும் அப்படிங்கறது யோசிக்காம நடந்துப்பாங்க. ரோட்ல போறப்ப வண்டிகள்லாம் வரத பார்க்காம ஓடிடுறது, இல்ல இந்த இம்பல்சிவிட்டி காரணத்தினால சில பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். உதாரணமா ஒரு லைன்ல நின்றுட்டு இருக்கிறப்போ இல்ல படியிறங்கி வந்துட்டு இருக்கிறப்போ மத்த குழந்தைங்களை பிடிச்சி தள்ளி விட்டுறது, கிள்ளி வச்சிடுறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கூட வர ஆரம்பிக்கும். இப்போ ADHDனா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஆனா இந்த ADHD வர்றதுக்கான காரணங்கள் என்ன, ADHD டெவலப் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.